The envious neighbor. பொறாமையுள்ள அண்டை வீட்டார். An honest man lived with his wife. They had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஒரு ஆனஸ்ட் மேன் அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பெட் டாக் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த டாகை வந்து ஃபிஷ்ஷாலையும் அந்த கிச்சனில் கிடைக்கிற சில பொருட்களாலையும் அதை ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. One day when the couple went to work in their garden, their dog stopped at a place and started to bark. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த கார்டனில் போய் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்காக அந்த கார்டனுக்கு போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் பார்த்தா அந்த டாக் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல போய் நின்றுட்டு பயங்கரமாக குலைச்சிட்டே இருக்குது. When the couple dug that place, they found gold and silver pieces being buried there. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அது குலைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல போயிட்டு இவங்க வந்து தோண்டி பார்க்கும்போது பார்த்தா அங்கே வந்து சில்வர் பீசஸும் கோல்ட் பீசஸும் கிடைக்குது இவங்களுக்கு. They gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. ஸோ இது அந்த ட்ரெஷரை அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு வந்து நிறைய தானம் பண்ணுறாங்க. ஆம்ஸ்னா வந்து பிச்சை போடுறது, தானம் பண்ணுறது அப்படி சொல்லலாம். ஸோ அவங்க ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ரைஸ் ஃபீல்டும் ஒரு கார்ன் ஃபீல்டும் வாங்கி அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களாக மாறிட்டாங்க. Their neighbors, who were stingy old couple, envied them and borrowed their dog to see if they could find any treasure with the help of the dog. ஸோ அவங்களோட நெய்பர்ஸ் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களாம், ஸ்டிஞ்சி ஓல்ட் கப்பிள். ஸோ ஸ்டிஞ்சின்னா ரொம்ப கஞ்சத்தனமாக, அதாவது அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸ்டிஞ்சி ஓல்ட் கப்பிள் envied themனா பொறாமப்படுறாங்க இவங்க மேலே. And borrowed their dog to see if they could find any treasure with the help of the dog. அவங்க வந்து இந்த டாகை வாங்கிட்டு போய், சரி நம்மளும் அதே மாதிரி கார்டனில் விட்டு பார்ப்போம், இந்த டாக் போய் ட்ரெஷரை கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. They let the dog out into the garden. It walked along the garden without any barking for a long time. ஸோ இவங்களோட கார்டனில் விட்டோன்னே பார்த்தா அந்த டாக் வந்து அது பாட்டில் போயிட்டே இருக்கு, எந்த ஒரு சத்தமே இல்லை, அது பாட்டில் போயிட்டே இருக்கு, அது குலைக்கவே இல்லை, அப்படி போயிட்டே ரொம்ப நேரமாக இருக்கு. At last the dog stopped at a certain spot and began to sniff. ஸோ இப்படியே போய்கிட்டே இருந்த டாக் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல அப்படியே போயிட்டே இருந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படியே மோந்து பார்த்துட்டே இருக்கு. ஸ்னிஃப்னா இந்த மோப்பம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்னிஃப். They hastily dug the spot but found only dirt and nasty things. ஸோ அந்த இடத்த இவங்க அவசரமாக போய், ஹேஸ்டிலினா அவசரமாக போய் தோண்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எந்த ட்ரெஷரும் இல்லை, அதுக்கு பதிலாக நாஸ்டி திங்ஸ் தான் இருக்குது. நாஸ்டி திங்ஸ்னா நம்ம இந்த கார்பேஜ் மாதிரி, அழுக்கு குப்பை அந்த மாதிரியா இருக்கு. Furious at being disappointed, the old couple killed the dog. ஸோ இதை பார்த்து ரொம்ப ஃபியூரியஸா, அதாவது கோவப்பட்ட அந்த கப்பல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாகை கொன்னுட்டாங்க. When the good old man came to know that his dog was buried at the root of a pine tree with a heavy heart, he burnt incense and adorned the grave with flowers. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட் ஓல்ட் மேன் என்ன பண்ணுறாரு, இந்த அவரோட டாகை வந்து ஒரு பைன் ட்ரீ பக்கத்தில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டாகோட கல்லறைக்கு போய் இவர் என்ன பண்ணுறாரு, இன்சென்ஸ்னா அந்த ஊதுபத்தி சாம்பிரான்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அவர் பாட்டில் அங்கே இருந்த கிரேவுக்கெல்லாம் அடோண்டுனா டெக்கரேட் பண்ணுறாரு. கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு போய் டெக்கரேட் பண்ணுறாரு அந்த டாகோட கிரேவை. That night the dog appeared to him in his sleep and instructed him to cut down the pine tree where it was buried, make it into a mortar and to use it, thinking of it as if it were the dog itself. So
அந்த டாக் வந்து இந்த ஓல்ட் மேனோட கனவுல வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து அந்த பைன் ட்ரீக்கு பக்கத்துல என்ன புதைச்சாங்கல்ல, அந்த பைன் ட்ரீ என்ன பண்ணுதுங்க, முழுசா கட் பண்ணி அதை ஒரு மார்ட்டரா செய்யுங்க அப்படின்னு அந்த டாக் சொல்லுது. மார்ட்டர்னா இட் இஸ் அ வெசல் யூஸ்டு டு கிரஷ் இன்கிரீடியன்ட்ஸ். ஒரு இந்த இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம இந்த உலக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதை இடிக்கிறதுக்கு பவுடரா மாத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு வெசல். ஸோ நீங்க அந்த பைன் ட்ரீ என்ன பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க. டாக் வந்து இவரோட கனவுல வந்து சொல்லுது. The old man did as he was told to do, but when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. ஸோ இவரும் என்ன பண்றாரு, அதே மாதிரி பைன் ட்ரீயை கட் பண்ணி ஒரு மார்ட்டர் செஞ்சு அதில் ரைஸ் எல்லாம் போட்டோடனே பார்த்தா அது என்னவா மாறிச்சு, ஒரு ரிச் ட்ரெஷர்ஸாக மாறுது. அந்த இது ஒன்று ஒன்றா போடுற எல்லா அரிசியும் வந்து பயங்கரமான ஒரு பெரிய ரிச்சான ட்ரெஷராக மாறிக்கிட்டே இருக்கு. Seeing this, the wicked couple borrowed the mortar, but as soon as they used it, all their rice turned into filth. So, in anger, they broke it and burnt it. ஸோ இதே மாதிரியே இதையும் பார்க்குறாங்க. அந்த டாக் எப்படி பார்த்தாங்க அதே மாதிரி இந்த மார்ட்டரையும் பார்த்து, பரவாயில்லையே இந்த மாதிரி இருக்கே, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வியஸ் கப்பல் என்ன பண்ணாங்க, இந்த மார்ட்டரையும் வாங்கிட்டு போய் அதே மாதிரி இவங்களும் ரைஸ் போட்டு பார்க்குறாங்க. அது பார்த்தா எல்லாமே கெட்டு போனதாகவும் ஃபில்த்தினா ரொம்ப ஸ்பாயிலான ஒரு பொருளாகவும் மாறிக்கிட்டே போயிடுச்சு. ஸோ இன் ஆங்கர் தே broke it and burnt it. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு, நான் போட்ட எல்லா பொருளும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ட்டரை வந்து உடைச்சு அதை எரிச்சிட்டாங்க. One night the dog appeared again to the old man in his dream. It told him to sprinkle the ashes of the burnt mortar on the withered trees. ஸோ அந்த மார்ட்டரை எரிச்ச சாம்பல் இருக்கும்ல, ஆஷஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, விதர்ட் ட்ரீஸ் வாடி போன மரங்கள் மேலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க, தூவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து திரும்பவும் ஓல்ட் மேனோட ட்ரீம்ல வந்து சொல்லுது. The trees would revive and bloom with flowers. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ட்ரீஸ் வந்து திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும், அதுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நல்ல சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் சொல்லுது. He obeyed the dog as instructor, bringing the dead trees to life. இதை வந்து அவர் ஒபே பண்ணிட்டு என்ன பண்றாரு, அது மாதிரி பண்றாரு. பண்ணோடனே ட்ரீஸ் எல்லாமே திரும்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடுது. A certain prince utilized his power and gave him a rich reward, but the envious neighbors got thrashing from the guards of the prince when they tried to do the same act. ஸோ இதை கேள்விப்பட்ட ஒரு இளவரசன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இவங்களோட பாறை யூஸ் பண்ணி நிறைய ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிவைவ் பண்ணுறாரு, திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறாரு. அப்படி மாற்றும் போது இந்த நெய்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி ஆஷஸை போய் தூவி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவரோட காட்ஸ்னால பயங்கரமாக த்ராஷ் பண்ணப்படுறாங்க. த்ராஷ் பண்ணுன்னா அடிக்கப்படுறாங்க, பயங்கரமாக அடித்து விரட்டி விட்டுறாங்க. Finally, when the good old couple heard of this, they sent for the neighbors and gave them a share of their own riches. After this, the wicked people mended their ways and led a good and virtuous lives ever after. So இதெல்லாம் நடந்த உடனே இதை கேள்விப்பட்ட அந்த குட் ஓல்ட் கப்பல் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் போய் அந்த நெய்பர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்த ரிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்படி ஆனோடனே அவங்களும் திருந்திட்டு, சரி இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, நம்மளும் இது மாதிரி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விக்கட் வேஸ் எல்லாம் விட்டு திரும்பி அவங்களோட வேஸை வந்து மென் பண்ணாங்க. MEND அப்படின்னா மெண்டிங்னா சரிப்படுத்துறது, ஆல்டர் பண்ணுறது. அவங்களோட வழிகளை வந்து ஆல்டர் பண்ணி அவங்க வந்து நல்லவங்களா மாறிட்டாங்க.